சுந்தர் சி அவர்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எதுவாக இருக்கும்? அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சங்கமித்ரா இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சங்கமித்ரா பண்ணிட்டு டைரக்ஷன் குட் பை சொல்லலாங்கிற முடிவில் இருந்தேன் நான். அப்படியா? ஆமாம். என்னோட டோட்டல் சினிமா லைஃபே வந்து நான் அதை நோக்கி தான் வளர்த்திட்டு போனேன். சங்கமித்ராக்காக நான் போட்ட உழைப்பு வந்து அந்த படம் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எவர் மூவி இன் இந்தியான்னு வந்திருக்கும். நாட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு சினிமா தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்குற படமாக கண்டிப்பாக அது வந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சங்கமித்ரா மிகப்பெரிய உழைப்பு போட்டோம், மிகப்பெரிய அருமையான டெக்னிக்கல் க்ரூ. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் என் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்கல, அது மட்டும்தான். இன்னொன்று எனக்கு அந்த படத்தால் எனக்கு ஃபைனான்ஷியல் ரொம்ப லாஸ். நான் அந்த நேரத்தில் வந்து சங்கமித்ரா பண்ணுற நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 8-10 படம் பண்ணிவிடுவேன். ஆனாலும் அந்த சங்கமித்ராங்கிற அந்த ப்ராஜெக்ட் மேலே அந்த ஒரு காதல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15-20 வருஷமாக நான் கற்றுக்கிட்டது எல்லாமே அந்த ஒரு படத்துக்காக தான். அதை நோக்கி தான் என்னோடய பயணம், டைரக்டராக என்னோடய பயணமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் கொஞ்சம் அது ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆக்சுவலாக ஒரு தேனாண்டால் முரளி சார் பேசிகிட்டு இருக்காரு, இல்லை சார் புஷ் பண்ண போகிறேன்னு எவ்ரி திங் பாசிட்டிவாக சைன் வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.